ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகனின் பாதத்தை தொடுகிற பாக்கியத்தை நீ பெற்றுவிட்டாய் அல்லவா? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த அற்புத பாக்கியம் என் அன்பு செல்வமான உனக்கு கிடைச்சிருக்குன்னா, நிச்சயமாக இப்போது உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது. அதற்கான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன்னு புரிஞ்சுக்கோ. உனக்கு கிடைத்த இந்த அற்புத வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டுள்ளாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றதையும் நான் உனக்கு என்ன செய்ய போறேங்கிறதையும் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு புரிந்து கொள் என் செல்லமே. அழகா தொடங்கின எல்லா உறவுகளும் முதல்ல பழகும்போது ரொம்ப அன்பானவங்களா தான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கலன்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு குறைந்து கடைசியில் நின்றே போய்விடுவதாக தானே இன்று இருக்கக்கூடிய பல உறவுகளும் மனிதர்களும் இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாரிடமும் உறவு வைத்துக்கொள், நட்பு வைத்துக்கொள். நிஜமா அது நிச்சயமா உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு தேவைப்படும் போதும், உனக்குன்னு ஒரு உதவிக்கு ஆள் தேவைப்படும் போதும் வந்து நிற்பதற்கு வசதியாக இருக்கும் அல்லவா? நான் சொல்றத வச்சு தேவைக்காக தேடி போறேன்னு நீ நினைக்க வேணாம். எப்போதுமே மனிதர்களின் நட்பும் உறவும் மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே அவசியம்தானே. யாராலுமே தனிமையில் காலம் முழுவதும் வாழ்ந்துவிட முடியாது அல்லவா என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டு காத்திருந்தன்னு எனக்கு தெரிஞ்சதாலதான், அதை உனக்கு செஞ்சு கொடுக்க போறதாலதான் என்னுடைய பாதத்தை தொட சொல்லி உனக்கு ஆசையும் வழங்கி விட்டேன். இனி உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் நான் மிக அதிகமாகவே உருவாக்கி தரப்போகிறேன் என் செல்வமே. எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்பை பரிமாறிக்கொண்டு மனசை சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான நீ வருடங்கள் கடந்து வாழ்வாங்கு வாழப் போகிறாய். உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சந்தோஷப்படும்படி உனக்கு தருவதற்கு நான் தயாரா இருக்கேன். எந்த உறவும் தொடக்கத்தில் இருப்பதைப் போல முடிவில் இருப்பதில்லை என்பதுதானே பிரச்சனை. முதல்ல ஒரு மனுஷரும் இன்னொருத்தர்கிட்ட போய் பேசும்போது நல்லா பேசுறாங்க, நல்லா அன்பு உள்ளவங்க போல காட்டிக்கிறாங்க, உதவுகிற எண்ணம் கொண்டவர்கள் போல அன்பா சிரிச்சு சிரிச்சு நல்லா தான் பேசுறாங்க. ஆனா எப்போதாவது யாருக்காவது ஒரு தேவைன்னு இன்னொருத்தர்கிட்ட கேட்டா மட்டும் உடனே எப்படியாவது கலட்டி விடணும்னு யோசிக்கக்கூடிய விதமாக தானே இப்போது மனிதர்கள் மாறிட்டாங்க. எங்க ஒரு முறை உதவி செஞ்சா நாளைக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து நிப்பாங்களோன்னு யோசனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எங்க நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சா ஏமாத்திடுவாங்களோன்ற கவலை ஒரு பக்கம். இப்படி மனிதர்களுக்குள் ஒருவரை ஒருவர் நம்ப முடியாமலும் சந்தேகம் கொள்ளக்கூடிய விதத்திலும் நடந்து கொண்டு என்னத்தை சாதிக்க போறீங்க? வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம்தானே. நிம்மதியாக வாழ் என் செல்வமே. தேவையற்ற கோபத்தையும் சந்தேகத்தையும் பொறாமை குணத்தையும் தூக்கி போட்டுட்டு எதை நினைத்தும் பயம் கொள்ளாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோட வாழு. மனிதன் இங்கு வாழக்கூடியது 100 வருஷங்களுக்கும் மிகவும் குறைவுதானே. அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இனிமையான நினைவுகளாக இருக்கும்படி பார்த்து பார்த்து வாழ ஆரம்பி. நீ தேடக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு சுலபமாக கிடைத்து விடுவது இல்லைதான். ஆனால் கிடைச்ச விஷயங்கள்லாம் நீ மறுபடியும் அப்புறமா போய் தேடினாலும் உனக்கு கிடைக்காது. அதனால எந்த விஷயம் கிடைச்சிருக்கோ, எது உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பி என் செல்வமே. நீ எதையோ என்கிட்ட கேட்ட, எதையோ தேடுற, ஆனா எதுவோ கிடைச்சது, ஏதோ சில விஷயங்களை தொலைத்தும் விட்டாய். எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து வெளியே எல்லாரும் முன்னாலேயே சிரிச்சுக்கிட்டும் உள்ள மனசுக்குள்ள அழுதுகிட்டும் தவிச்சுக்கிட்டும் வாழும் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்துட்டேனே நினைச்சு வருத்தப்படுறியா? நிச்சயமாக இல்லை என் செல்வமே. உன் வாழ்வில என்ன நடந்தாலும் அது அத்தனையையும் நான் காரண காரியத்தோடு தான் நடத்தி கொண்டிருப்பேன். எதை நினைச்சும் நீ உடஞ்சும் போக வேணாம், கலங்கியும் போக வேணாம். ஏன்னா உன் மனசு கஷ்டப்படும்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு பிறகு நிச்சயம் நீ சந்தோஷப்படும்படியும் பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். எப்போதுமே தைரியமா இரு. இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் என உன் அப்பன் முருகன் என் மீது நம்பிக்கை வை என் செல்வமே. இத்தனை நாள் கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில இதுக்கு மேலும் கஷ்டத்தை தொடரவிடக் கூடாது, சந்தோஷத்தை தர வேண்டும் என்றுதான் என் பாதங்களிலிருந்து உனக்கான ஆசிகளை பெற்றுக்கொள்ள சொன்னேன். என்னதான் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்காக நீ அனுசரிச்சு போனாலும் சில தருணங்கள்ல அவங்க உன்னையும் கூட சுயநலமா வாழ்ந்திருக்கலாமே நீ யோசிக்க வச்சிடுறாங்க தானே. ஏன்னா நீ என்ன நினைச்ச,
நம்முடைய குடும்பம், நம்ம கூட பிறந்தவங்க, நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய உறவுகள், நமக்கு ரொம்ப நெருக்கமான நட்புள்ள உறவுகள்னு எல்லாரையும் நல்ல விதமா நினைச்ச. அதனால விட்டு கொடுத்து அனுசரிச்சு போய் உதவின்னு கேட்டாலும் உடனே செஞ்ச. ஆனா சில சமயங்கள்ல யாருமே உனக்கு வந்து துணையா இல்லாம நீ கஷ்டப்படும் போது உன்னிடம் பேசக்கூட ஒருத்தரும் நெருங்கி வராமல், ச்சே, இப்படி இருக்காங்களே இந்த மனிதர்கள், நாம மட்டும்தான் எல்லாரும் வேணும் வேணும்னு நினைச்சு வாழ்ந்தோம், ஆனா நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாமோ என்ற அந்த விரக்தியை உனக்குள்ள சில உறவுகள் நிச்சயமாக ஏற்படுத்தத்தான் செய்வார்கள். ஆனா அதை நினைச்சு நீ கலங்க வேண்டாம் என் செல்வமே. நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் என்றென்றும் உன் அப்பன் முருகன் உனக்காக உனக்கு துணையா உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். அதனால என்ன நடந்தாலும் அனைத்தையும் நீ சமாளித்து சாதனை புரியும்படி நான் உனக்கு உதவி செய்வேன். நீ எப்போதும் எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும்னு நினைக்காத. அப்படி எல்லாருக்கும் நல்லவனா நீ இருக்கணும்னு நினைச்சீனா, நல்ல பிள்ளையாக நீ இருந்தால் நிச்சயமாக நீ நடிக்கிற, நீ ஒரு நடிகன்னு கூட சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு மாதிரி இருக்கும்போது நீ மட்டும் தனியா நல்லவனா நேர்மையா இருந்தா இந்த உலகத்தால் ஒத்துக்கொள்ள முடியாது தானே. அதே போல நீ ரொம்ப அன்போடு பாசத்தோடு நடந்துக்கிட்டாலும் இந்த உலகம் உன்னை தனக்கு சாதகமாக உன்னை அடிமையாக்கி வச்சு தான் நினைச்ச வேலையெல்லாம் வாங்கிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அன்பை காட்டும் போது கூட அளவோடு இருக்கட்டும் என் செல்வமே. அதே போல யார் என்ன செஞ்சாலும் நீ பொறுமையோடயும் இருந்துராத. அப்படி என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என்ன திட்டுனாலும் என்னதான் வேலை வாங்கினாலும் நீ பொறுமையோடையே இருந்தீனா உன்னை பைத்தியம் ஆகிற வரைக்கும் இந்த மனுஷங்க விடவே மாட்டாங்க. தன்னுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சு தன்னுடைய காரியங்களை எல்லாம் உன் மூலமா செஞ்சுக்கிட்டு உன்னையும் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் கோபப்பட்டுக்கிட்டும் உன்னை பாடா படுத்திக்கிட்டும் உன்னை ஒரு வழி செய்து விடுவார்கள் என் செல்வமே. எப்போதும் எல்லாருக்கும் வெளிப்படையா இருக்கணும்னு நினைச்சினா, மனசுல பட்டதையெல்லாம் பேச ஆரம்பிச்சினா பல மனிதர்கள் உன்னை வெறுக்கவும் நேரிடும். அதனாலதான் சொல்றேன், நல்லவனா இருந்து நடிகன்னு பேர் வாங்கவும் வேணாம், உண்மையான அன்பை காட்டி நீ அடிமையாக மாறவும் வேண்டாம். ஓரளவுக்கு மேல பொறுமையா இருந்து பைத்தியமா மாறிவிடவும் வேண்டாம். வெளிப்படையாக மனசுல பட்டதையெல்லாம் யதார்த்தமாக பேசிவிடவும் வேண்டாம். எண்ணமும் சொல்லும் செயலும் பொறுமையும் கூட உனக்கு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லாரையும் நம்பிடாதே என் செல்லமே. உன்னை ஏமாத்துறதுக்காக இங்க பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நீ கோபப்படாம எல்லாத்தையும் சரி சரின்னு பொறுத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் உன்னை கோமாளியாக்கி விடுவார்கள் என் செல்வமே. எப்போது யார் என்ன செய்தாலும் எது செய்தாலும் ஏன் செய்றாங்க எதுக்கு செய்றாங்கன்றதை யோசிச்சு புரிஞ்சு தெளிவாக நடந்து கொள்கிற ஆளாக நீ இரு. நீ தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாம மிதிச்சாலும் உன் காலில் மிதிப்பட்ட எறும்புக்கு ரெண்டுமே ஒண்ணுதானே. எப்படியும் அது செத்து போயிடும். அதே போலதான் நீ ஒருத்தருக்கு தெரிந்து ஏமாற்றத்தை கொடுத்தாலும் தெரியாமல் ஏமாற்றி விட்டாலும் கூட அந்த துரோகத்தின் ஏமாற்றத்தின் காயங்கள் என்பது அவருக்கு ஒண்ணுதானே. அதனால வரக்கூடிய மனவலியும் வேதனையும் அவருக்கு ஒண்ணுதானே. அதனாலதான் நீ தெரிஞ்சும் தவறு செய்ய வேணாம், தெரியாமையும் செய்ய வேணாம்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாரு. ஒரு குளத்திலேயோ அல்லது நீர்நிலையிலையோ தண்ணி அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா, அப்படியே கொஞ்சம் அமைதியா இருந்ததுன்னா அதுல படுகிற தூசுகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல தானாகவே கீழே போய் தங்கி மேல இருக்க நீரெல்லாம் ரொம்ப தெளிவாக சுத்தமானதாக ஆகிடும். அப்படிதான் இப்போ உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போதும் நீ அமைதியா இருந்தீனா எல்லாம் தானாக சரியாகும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்வேன்.